நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, மற்றவர்களிடம் பணம், நகை மற்றும் சொத்துக்கள் அனைத்தும் கொடுத்துட்டு நம்ம ஏமாந்து போய் நின்றுட்டு இருப்போம். அது நம்மளுக்கு என்றைக்கு திரும்ப கிடைக்கும்? ஒரு சிலர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொடுக்காம ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம வீட்டிலே ஒரு சின்ன பரிகாரம் செய்கிறதுனால நம்மளுடைய பொருள் நம்மக்கிட்ட தேடி வர்றதுக்கான பரிகாரம் தான் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவரை நம்பி கொடுத்த பணம், பொருள், நகை, சொத்துக்கள் திரும்பி வராமல் இருக்கும். அவர்களிடம் நீங்கள் கேட்டு கேட்டு சலித்து வெறுத்து போயிருப்பீர்கள். இதனால் மன உளைச்சல் மட்டுமே அதிகமாகியிருக்கும். என்ன பண்ணுறது, எப்படி கேட்பது, யாரிடம் சொல்வது என்று வேதனைப்பட்டு இருப்பீர்கள். ஒருவரிடம் நம்பி பழகின பாவத்திற்காக இரக்கப்பட்டு கொடுத்து உதவி செய்திருப்போம். ஆனால் அவர்கள் நம்மை எப்படி ஏமாற்றுவது என்றுதான் யோசித்து இருப்பார்கள். இதனால் வீட்டில் உள்ளவர்களிடம், வெளியில் உள்ளவர்களிடம், சொந்தக்காரர்களிடம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டது தான் மிஞ்சும். என்னடா நமக்கு வந்த சோதனை என்றுதான் இருப்போம். இன்றும் ஒரு சிலர் மனதால் ஏமாந்தது எல்லாவற்றையும் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பார்கள். இதற்கு வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் இருக்குது. இதனால் இந்த பரிகாரம் மூலம் வீட்டில் பண வரவும் அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது. 4 திசைகளில் தெற்கு திசை மிகவும் சிறப்புடையது. பண ஈர்ப்பு, பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, இதற்கு எல்லாம் ஒரு அதிர்ஷ்டகரமான திசை பார்த்தீங்கன்னா தெற்கு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பரிகாரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளார இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். அதிகாலை நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடன் நீங்கள் கனெக்ட் ஆகும் பொழுது மிகவும் பவர்ஃபுல்லான நேரம். இந்த நேரத்தில் செய்வதால் உங்களை விட்டு போன அனைத்து பொருட்களும், பணம், நகை, சொத்து எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். குறிப்பாக நாம் இந்த பரிகாரத்திற்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே இழந்த பொருட்களை மீட்டு கொடுக்கும் தன்மை வந்து அதிகமாகவே கொண்டது. நிறைய பரிகாரம் செஞ்சுருப்பீங்க. எந்த ஒரு பரிகாரத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது. ஒரு சிலருக்கு 2-3 பரிகாரம் செஞ்சால் அதுக்கான ஒரு பரிகாரம் வந்து அது பவர்ஃபுல்லாக மாறி நமக்கான பொருளை, நம்மளுடைய தேவைகளை வந்து அது பூர்த்தி செய்யும். அதே மாதிரி தான் நம்பிக்கையுடன் வந்து தான் இந்த பரிகாரம் செய்யணும். ஏதோ சொல்கிறாங்க கடமைக்கு செய்யணும் அப்படின்றதெல்லாம் செய்ய வேண்டாம். அதுக்கு நீங்கள் செய்யாதவே விட்டுடலாம். போன பொருள் போனதாகவே இருக்கட்டும்ன்றது விட்டுட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்கான பொருள், நம்ம கஷ்டப்பட்டது நமக்கானது, நம்மளை தேடி வரணும். அது ஏதோ ஒரு தடங்களாக இருக்கும், ஏதோ ஒரு கிரகத்தினால கூட அது நம்மக்கிட்ட வராமல் போயிருக்கலாம். இப்போது அதற்கான நேரம் சரியாக கூடி வரும் பொழுது, அது இப்போ உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த பதிவு உங்களுக்கு தெரியுதுன்னும் பொழுது, அப்போது உங்களுடைய பொருள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைகின்றதுன்னு தான் சொல்ல வேண்டும். அதற்கு இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மங்களகரமான நாள். இதை வந்து ஒரு வளர்ப்பிறையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருட்கள் வந்து காந்தம் போல் இழுத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை கஷ்டப்பட்டு உருவாக்கினது, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, கஷ்டப்பட்டுன உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னும் போது அது எத்தனை நாளைக்கு, எத்தனை வருஷம் இன்னொருத்தங்கிட்டே இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அது உங்களுக்கான பொருள், அது உங்களுது என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது உங்களை தேடி வரும். அதற்கு ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். அந்த தடங்களெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பொருள் கஷ்டப்பட்டது வீண் போகாது.
அது என்னைக்காக இருந்தாலும் உங்களை தேடி வரும், எத்தனை வருடம் ஆனாலும். இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்திற்குள்ளே உங்களுக்கான ஃபுல் ரிசல்ட்டுமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள் என்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி மஞ்சள் கலரில் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு மூட்டை கட்டுற அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு அந்த துணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்திங்கன்னா வசம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா காந்த சக்தி இழுக்கக்கூடிய சக்தி வந்து காந்தம் மாதிரி இழுக்கக்கூடிய சக்தி வசம்புக்கு இருக்குது. வசம்பு எடுத்துக்கோங்க. அது கூட வாசனை பொருட்களான பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் அது 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை அதை எடுத்துக்கோங்க. 1 ரூபாய் நாணயம் 5 எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் துணியில் இதெல்லாம் நிரப்பிட்டு அதை நீங்கள் மூட்டை மாதிரி கட்டி தெற்கு திசையில் யாரும் பார்க்காத இடத்துல கூட நீங்கள் அதை வச்சிடலாம். வச்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செய்கிறது வந்து ஒன்று செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கணும், இல்லை வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கணும். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பிரபஞ்சத்துடன் நம்ம கனெக்ட் பண்ணும்போது தீப ஆராதனைகள் செய்யணும். தீப ஆராதனைகள் செஞ்சதுக்கப்புறம் நரசிம்ம மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன். அதை வந்து நீங்கள் தீப ஆராதனை செஞ்சதுக்கப்புறம் 3 முறை வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். சொல்லிவிட்டு நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்துருக்குறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி, அவர் வந்து என்கிட்ட நான் வாங்கினது என்னுடைய பணத்தை அவர் வாங்கிட்டாரு, என்கிட்ட கொடுக்க மறந்துட்டார், அவராக கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க வைங்க நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நரசிம்ம கடவுளை மனசார வேண்டிக்கிட்டு இதே மாதிரி வந்து தொடர்ந்து 1 மாதம் செஞ்சால் போதும். வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும் செய்தாலே போதும். அதுவும் காலையில் செஞ்சால் போதும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தாவே அதற்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமானது. அந்த பணமோ பொருளோ நகையோ சொத்தோ எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினது. கஷ்டப்பட்டது என்றைக்குமே வீண் போகாது. என்றைக்காக இருந்தாலும் நம்ம பொருள் நம்மக்கிட்ட வந்து சேரும். என்ன கொஞ்சம் தாமதம் ஆகலாம், அதற்கான வழியை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதை செஞ்சிங்கனாவே கண்டிப்பாக உங்களுடைய பொருள் உங்கள்கிட்ட தேடி வரும். மனசார நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு தீர்வு 1 மாதத்திற்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.